அதாவது ஈழத்து சிவானந்தடிகள்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ராஜாஜி வந்து அதாவது அந்த இந்தி தீர்ப்பை கொண்டு வந்த உடனே அதை எதிர்த்து துண்டறிக்கை போட்டு அந்த துண்டறிக்கையை எடுத்துட்டு போய் குடியரசு அந்த இதழில் போட சொன்னதுக்கு ஈவேரா போட முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்படிலாம் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈவேரா வந்து அதை கடுமையாக எதிர்த்தார். இந்த சிவானந்த அடிகள் தான் அதை பற்றி நிறைய துண்டறிக்கை போட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்பி போராட்டத்தை அறிவிச்சதே அந்த சிவானந்த அடிகள் தான். அதாவது ராஜாஜி வீட்டுக்கு முன்னாடி போய் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராளிகள் வந்து உண்ணாவிரதம் இருக்க போனப்போ ஈவேரா போய் எப்பா இந்த போராட்டம்லாம் வேணாம், ஊருக்கு போங்கப்பா, ஏப்பா அந்த போராட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி போராட்ட களத்திலே போய் சொல்றாரு. அப்போ அதை எதிர்த்து வந்து அந்த ஈழத்தடிகள் அவங்க எல்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. உண்ணாவிரதம் 14 நாட்கள் நடக்குது. எல்லாரும் வந்து நேராக சிறைக்கு போயிடுறாங்க. ஒரு 300 பேர் கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தில் உள்ள போயிட்டாங்க. அந்த போராட்டத்தில் உள்ள போன பின்னாடி எல்லாரும் தண்டனை பெற்றுட்டாங்க. சோமசுந்தர பாரதியார் தான் முதல்ல ஹிந்தியை மட்டுமே எதுக்கக்கூடாது, தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல பேசினவர் அவர் தான். ஈவேரா உடனே என்ன பண்றாருன்னா தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லாம திராவிட நாடு திராவிடருக்குன்னு சொல்லிட்டாரு. அதாவது 1965 ஹிந்தி ஆட்சி மொழி ஆகிறதுக்கான அந்த கெடு முடிஞ்சு போச்சு. அதனால அது மத்திய அரசு பல வேலைகளை அந்த ஹிந்திலேயே வந்து அனுப்புறாங்க. அதை எதிர்த்து மாணவர்கள் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறாங்க. ஈவேரா என்ன சொல்றாருன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துறவங்களாம் காலி பசங்க, அவங்களெல்லாம் சுட்டுக் கொள்ளணும்னு சொல்றாரு. இப்போ ஒரு கட்டத்தில் வந்து போராட்டம் ரொம்ப தீவிரமடையுது. சமயத்தில் அண்ணாதுரை வந்து டெல்லி போறாரு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, என்ன ஊடகக்காரங்களா? அப்ப அண்ணாதுரை என்ன சொல்றாருன்னா இந்த போராட்டத்துல காலிகள் பூந்துட்டாங்க, அதாவது சமூக விரோதிகள் பூந்துட்டாங்க, அவங்க தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை நேர்காணல் கொடுக்குறாரு. அது திமுகவுக்கும் அந்த போராட்டத்துக்கும் தொடர்பே கிடையாது. அண்ணாதுரை அந்த போராட்டத்தில் கைதாகல. அப்போ அண்ணாதுரை என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா அதாவது ஆங்கிலத்தை துணை ஆட்சி மொழியாக ஆக்கணும்னு தான் சொல்றாரு. அவர் என்றைக்கும் வந்து தமிழ் ஆட்சி மொழி ஆக்கணும்னு அண்ணாதுரை சொன்னதே கிடையாது. அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய முதன்மையான கோரிக்கை தமிழ்நாட்டில் இருந்து வச்சது தமிழை ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்னு அண்ணாதுரை சொல்லவே கிடையாது. அப்படி அண்ணாதுரை சொல்லியிருந்தாக்க தமிழை ஆட்சி மொழி ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அங்கே இங்கே மாணவர்கள் போராடினவங்க தான் அதாவது ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு பேசினாங்க. அண்ணாதுரையுடைய நோக்கம் என்னன்னா ஹிந்தி ஒழிக ஆங்கிலம் வாழ்கிற கொள்கை உடையவர். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா ஆங்கிலத்தை வந்து துணை ஆட்சி மொழி ஆக்கணும், அதுக்காக தான் அவர் போராடினார். அவர் ஒன்று. இரண்டாவது, அண்ணாதுரை வந்து எப்பொழுதுமே ஆங்கிலத்தை தான் தூக்கி பிடிச்சிட்டு வர்றார். அவர் வந்து தமிழை தூக்கி பிடிச்சதே இல்லை. அண்ணாதுரை 25/1/1968 என்ன செய்யறாருன்னா இருமொழி கொள்கைங்கிற கொள்கையை ஆட்சி மொழியாக கொண்டு வர்றார். இருமொழி கொள்கைன்னா என்ன அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தை தமிழ்நாட்டினுடைய முதன்மை ஆட்சி மொழி ஆக்கிட்டார். முதன்மை ஆட்சி மொழி ஆக்கிட்டு அடுத்தாப்புல இரண்டாவது ஆட்சி மொழியா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, துளு இந்த ஆட்சி மொழிகள்லாம் இரண்டாவது தமிழ், இந்த ஆட்சி மொழிகள்லாம் இரண்டாவது ஆட்சி மொழி ஆகிறார். அப்போ தமிழ் மட்டும்தான் அந்த இரண்டாவது ஆட்சி மொழி இல்லை. இரண்டாவது ஆட்சி மொழிகளில் ஒன்று தமிழ்.